ஆறுமுகத்தோட வாழைத்தாரை எல்லாம் புதுசா வந்து ஆள வர வச்சு வந்து பைரவி வந்து அவ்வளோ சூப்பரா வித்து குடுக்குறாங்க. அதனால நெறைய லாபம் வந்து ஆறுமுகத்துக்கு கிடைக்குது. அதனால ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. இத பார்த்துட்டு வந்து வயிறா எரியுது. மகாவுக்கும், அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கும். இசக்கி என்ன பண்றாரு, அவங்க கிட்ட செமையா திட்டு வாங்குறாரு. "நீ சொல்றபடி இல்லன்னா, நாங்க வந்து குடுத்திருந்தாவது ஒழுங்கா குடுத்துருப்போம். நீ பண்ண வேலைய பாரு. ரூ. 1,00,000 ஆசைப்பட்டு எங்களுக்கு வந்து நஷ்டத்த ஏற்படுத்திட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்த ஆறுமுகத்துக்கிட்ட நாங்க சொல்லிடுவோன்றாங்க. "ஐய்யய்யோ! அதெல்லாம் சொல்லிடாதீங்க. நான் வேணா உங்களுக்கு வந்து நஷ்டத்துக்கான ஈடு குடுக்குறேன்" அப்படின்னு இசக்கி சொல்லிடுறாரு. ஆனால் இசக்கி செமையா டென்ஷன். இவனால எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, எல்லாம் அந்த பைரவியால தான் வந்தது. இல்ல ஆறுமுகம் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான், அவன் படிக்காதவன், இப்படி பண்ணிட்டாள் இந்த பைரவியை இந்த ஆறுமுகத்துக்கிட்ட இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா, நான் எப்படியாவது ஆறுமுகத்துக்கு ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம்னு நினச்சா இந்த மாதிரி பைரவி பண்ணிட்டாக்கா அப்படின்னோடனே, ஆமாடா நானும் கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கேன், அந்த பைரவி பண்ணுறதுலாம் எதுவுமே சரியில்லை, அவள் இங்கே நிரந்தரமாக தங்கிடக்கூடாதுடா, அவளை எப்படியாவது நீங்கள் இங்கே விட்டு துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மகா. இங்கே வந்து ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு, பைரவிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து பைரவி வந்து முதல்ல வாங்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பம்பு பண்ணி கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து பைரவி சொல்கிறாங்க, எனக்காக வந்து இந்த கிஃப்ட்டை எதுக்காக வாங்கினேன், நான் உன்னை வாங்க சொல்லலையே அப்படின்னோடனே, இங்கே பாரு உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு தெரியும், உனக்கு நிறைய வைர நெக்லஸ் தான் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் அந்த நெக்லஸ் மேலேயோ இல்லை இந்த மாதிரி வந்து நகைகள் மேலே உனக்கு விருப்பம் இல்லை, புக்ஸு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னார் உங்கள் அப்பா, அதனால தான் நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு தேங்க்ஸ் ஆறுமுகம் அப்படின்றாங்க. ஆனால் வந்து நீ இன்னமும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பாரு விவசாயம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நீ பண்ணுற, ஆனால் அதை வந்து உன்னால் வந்து விற்க முடியலன்னா நஷ்டம் வருதுன்னா என்ன காரணம் தெரியுமா, நீ வந்து சந்தைப்படுத்துறதுல முறையாக பண்ணலை, அது உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, நிறைய பேர் எப்படி பார்க்குறது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எப்படி ஆன்லைனில் வந்து விற்கிறது அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து ஆறுமுகம் வந்து அப்படியே வந்து சந்தோஷப்படுறாரு. இவ்வளோ இருக்கா, நம்ம ஆன்லைன்லேயே எல்லாமே வாங்கிடலாமா, எல்லாமே கொடுத்துடலாமா அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பைரவி இதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ இனிமேட்டு பாரு நான் எப்படி விவசாயத்தில் புதுமை புரட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையாக பேசுகிறதும் ஆறுமுகத்துக்கு உதவியாக வந்து பைரவி இருக்கிறதையும் பார்த்துட்டு அன்னபூர்ணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் போய் ஆகணுமா டாக்டரே அப்படின்னு. ஆமாம் நான் போய் வரணும், வேறு வழி கிடையாது, நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ பத்திரமா இரு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து சும்மா இல்லாமல் சிந்து வந்து வெளியே போய் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அங்கே கரெக்டாக நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வராங்க சிந்து. அப்போ கரெக்டாக அங்கே வராரு சிவா. என்னாச்சு சிந்து அப்படின்னோடனே, என்ன சில பேர் ஃபாலோ பண்ணாங்க, என்ன சொல்கிறேன், இங்கே யாருமே உனக்கு தெரியாது, நான் வெளியே வேற வேலை தான் சொன்னேன், எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர், அதனால் எனக்கு ஒன்றும் புரியல, இங்கே இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ நீ ஊருக்கு போயிடுறியா, உனக்கு பஸ் ஏற்றி விட்டுருமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பைரவி வந்து அவங்க ஆளுங்கிட்டலாம் சொல்கிறாங்க, அந்த சிந்துவை உங்களை எப்படியாவது தூக்கிட்டு வர சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, முதல்ல அந்த சிந்துவை எப்படியாவது தூக்கிட்டு வந்துடுங்க, அந்த சிந்து அழணும், அவளை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும், அதுக்கப்புறம் அவளை தீர்த்து கட்டிட்டு வந்து எனக்கு என்னோடய சிவா வந்து கண்டிப்பாக கிடச்சிடுவான், அவள் போயிட்டா அப்படின்ற மாதிரி ரவுடிஸ் கிட்டலாம் சொல்லிடுறாங்க. ரவுடிஸும் வந்து மேடம் நாங்கள் அவளை ஃபாலோ பண்ணுறோம் மேடம், அந்த சிவா கூடவே இருக்கான், அதான் மேடம் பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சிவாவுக்கு ஒன்று செமினார் முடியல, நாளைக்கு ஒரு செமினார் இருக்குது, அதை அட்டன் பண்ண போயிடுவான், அப்போ சிந்து தனியாக தான் இருப்பா, எப்படியாவது அவளை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் பண்ணி அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து சிந்துவை வந்து தூக்கிடுறாங்க. இங்கே வந்து சிந்து வந்து பயங்கரமாக அழறாங்க. அவங்களாம் தாங்கிக்க முடியல, என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே சிவா வந்து நாங்கள் வர ரூமுக்கு பார்த்தா சிந்துவை காணும். சிந்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, எடுக்கலை, ரொம்ப பயந்து போயிடுறாரு. அடுத்து வந்து சிந்துவை தேடுற முயற்சியில் ஈடுபடுறாரு. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வந்து தப்பிச்சு வராங்க. அடுத்து வந்து ரவுடிஸ் கிட்ட சண்டை போட்டு சிவா அவங்களை காப்பாற்றுறாரு.